அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிறதுனால தமிழ்நாட்டில் அரசியல்களும் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி வேறு தாவேகா மாநாடு நடக்குதா, இதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா போன மாநாடு நடக்கும்போது கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்கள் வந்திருந்தாங்க. அது அப்ராக்சிமேட்டான நம்பர் தான். இந்த வாட்டி அதே அளவுக்கு எதிர்பார்த்து சேர் போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்சம் சேர் வந்து போட்டிருக்காங்க. பட் அதை விட மக்கள் வந்து கூட வருவாங்க. ஏன்னா நேற்றைக்கு நைட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் போய் இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி போனால் டிராஃபிக் வேறு இருக்கும், அங்கே போய் சேரு கிடைக்குமான்னு தெரியாது. நேற்று நைட்டே போயிடுவோம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் போய் நாற்காலியில் சாகவாசமாக உட்காந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி சாயங்காலம் நடக்க போகிற மீட்டிங்க்கு நேற்றுக்கு நைட்டு போய் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதை தாண்டி இந்த சேர்லேயே சில அரசியல் நடந்துருக்கு. எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல நம்ம மதுரைக்கு போகணும். மதுரையில் பாராபத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 506 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய மாநாடை வந்து பிளான் பண்ணுறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேடை வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 216 மீட்டர் நீளமும் அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 60 அடியும் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதை தாண்டி போன மீட்டிங்கில் விஜய் எப்படி அவங்க நடந்து வந்தாங்களோ அந்த ரேம்ப் பார்க்கில், அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 மீட்டர் நீளம். அதில் விஜய் அவங்க நடந்து வருவாங்க. அதை தாண்டி மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்கள்ல, அது மேலே யாரும் ஏறி வந்துடக்கூடாதுன்னு கரெக்டாக கம்பியெல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கதா வந்து சொல்லப்படுது. பயங்கரமாக நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு நம்ம நம்புவோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேர் வந்து போட்டிருந்துருக்காங்க. இந்த 1.5 லட்சம் சேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் தான் ஒரு சில விஷயம் வந்து நடந்துருக்கு. இதெல்லாம் ஒப்பந்தக்காரர்கள்லாம் பிடிச்சி எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க முதல்லையே. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு ஒப்பந்தக்காரர் சொல்கிறாப்புல, எப்பா என்னால் 50,000 சேரை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே உள்ளூரில் எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து அப்படியே வந்து பாதிக்கப்படும். எனக்கு வந்து கண்டிப்பாக 50,000 சேரை கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு அரசியல் அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் சொல்கிறாரு எனக்கு உள்ளூரில் பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னு. பட்டு இவங்க டிவிக்கு வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்ல, உடனே அவசரமாக வேறு ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க. கேரளாவிலேருந்து கிட்டத்தட்ட 50,000 சேரை வந்து கொண்டு வர வச்சு எல்லாம் வந்து போடுறாங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து மீட்டிங் இப்படி எல்லாமே பக்காவாக பண்ணி 1.5 லட்சம் சேரை போட்டுடுறாங்க. ஃபோக்கஸ் லைட்டு கட்டிடுறாங்க. எல்லாமே வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நேற்று நைட்லேருந்து இன்றைக்கும் வந்து பக்காவாக வந்து கூடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இத்தனை பேர் கூடுறாங்கன்னா தேவையான ஒன்று என்னங்க, கழிவறை இல்லை, தற்காலிக கழிவறை ரெடி பண்ணிட்டாங்க. தண்ணி குடிக்கிறது கண்டிப்பாக தேவை, எல்லாம் தண்ணியும் பக்காவாக ரெடி பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி இவ்வளோ பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாகனம் நிறுத்துகிற இடம்லாம் பக்காவாக பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி இத்தனை லட்சம் மக்கள் கூடுறாங்க அப்படின்னா யாராவது மயங்கி விடுறாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ உதவி தேவை. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா 250 டாக்டர்ஸு 250 சிவிலியர்கள் அப்படின்னு எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்காங்க. அதை தாண்டி 40 ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கதா சொல்லப்படுது. எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து நடந்துச்சு. இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் கட்டியிருக்காங்கல்ல, அந்த கம்பம் வந்து ஒன்று கீழே விழுந்துட்டான். அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் உடஞ்சிருக்குது. அதெல்லாம் சுத்தப்படுத்தி மறுபடியும் வந்து நட்டு வச்சுருந்துருக்காங்க. பட் இதையெல்லாம் தாண்டி நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், எல்லாரும் வந்து பார்த்த ஒரு விஷயம், வீடியோவாகவே நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அந்த கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்தோட விலை தெரியுமாங்க, கிட்டத்தட்ட 12.5 லட்சங்க. 12.5 லட்சம் செலவு பண்ணி கொடிக்கம்பத்தை ரெடி பண்ணுறாங்க. எதுக்குன்னா விஜய் அவங்க ஏற்றிட்டு அது ஒரு 5 வருஷம் வந்து அங்கே இருக்கிறதுக்காக. அப்படியே 12.5 லட்சம் செலவு பண்ணி இந்த கொடிக்கம்பத்தை ரெடி பண்ணி அந்த நில ஓனர்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிடுறாங்க. கொடிக்கம்பமாக அங்கே வந்துடுது. ராட்சச கிரெயின் வந்து வருது அதை தூக்கி நிறுத்துறதுக்காக. அது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 அதை நிறுத்துறதுக்கு மட்டுமே. இப்படியே அதை வந்து நிறுத்த வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது காற்றடிக்குது, அந்த ராட்சஸ் ட்ரெயின், அந்த ராட்சச கிரெயினோட இது எல்லாம் இதாகி அங்கே வந்து விழுந்துருது. ஆனால் நல்ல வேலை அங்கே யாரும் மக்கள் வந்து இல்லை. பட் சோகம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு இனோவா காரில் போய் விழுந்து அதை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிவிடுது. அந்த ஓனர் பார்த்துட்டு அழுகுறாப்புல, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு இப்படி கரியாக போயிட்டே அப்படின்னு வந்து யோசிக்கிறாப்புல. இவங்கள்ட்ட வந்து தளபதி விஜய் அவங்களே ஃபோன் அடித்து பேசினதாகவும் சொல்லப்படுது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த காரில் உட்காந்துட்டு தான் நான் இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி தவிச்சுது, சரி ஓகே தண்ணி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு அந்த காரை விட்டு இறங்கி நான் போனேன். அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாப்புல. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து அழுவாப்புல. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கவனக்குறைவே வந்து இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூறுறாங்க. இன்றைக்கி இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியுமா அதெல்லாம்? ஏன்னா அங்கே போகிறவங்க எல்லாருமே எல்லாம் அந்த குழுவை நம்பி தான் வந்து போகிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு கவனக்குறைவோ அலட்சியமும் வந்து இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லபடியாக அந்த மீட்டிங் வந்து முடியும் அப்படின்னு வந்து நம்புவோம். அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தனியார் பாதுகாவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கேரளாவிலேருந்து வர வச்சுருந்துருக்காங்க. பட் இந்த மாநாடு நடக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆளுங்கன்னா யாருங்க? கண்டிப்பாக போலீஸ் அதிகாரிகள். அவங்க தான் வந்து கண்டிப்பாக அவங்க உயிரை கொடுத்து வந்து வேலையை பார்ப்பாங்க.
கிட்டத்தட்ட 36,000 போலீஸ் இந்த மாநாடுக்காக வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து 2600 போலீஸ் அதிகாரிகள் அங்கே அந்த மாநாடுக்காக வந்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த மாநாடை ஃபுல்லாக கண்காணிக்கிறதுக்காக 10 போலீஸ் கமிஷனர், 10 எஸ்பி, 35 டிஎஸ்பி, 80 இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு போலீஸ் படையே அங்கே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேமரா சர்வேலன்ஸ், சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லா போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையில் தான் எல்லாமே இந்த மாநாடே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 1,30,000 போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இதில் 35,000 பேர் இந்த மாநாடுக்காக வந்திருக்காங்க. அப்போனா இந்த மாநாடு எவ்வளோ பெரிய லெவலில் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ லட்சம் மக்கள் கூறுறாங்க அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட மாநாடுக்காக போலீஸ் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இதோ ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாநாடு நடக்குதுல்ல, இதை சுற்றி வந்து சில தனியார் ஸ்கூல் காலேஜெலாம் இருக்குல்ல, அவங்க அந்த மாணவர்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. எப்பா நீங்கள் மாநாடு நடக்குது, நீங்கள் நெரிசல்லாம் கூட்ட நெரிசல்லாம் வர முடியாது அப்படின்னு லீவ் விட்டுருக்காங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பேனர் வச்சுருந்துருப்பாங்கள்ல, அதையெல்லாம் நீதிமன்ற உத்தரவு பேரில் வந்து எல்லாம் நீக்கிறாங்க. இந்த மாநாடுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையான ஒன்று. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 150 ஜெனரேட்டரை வர வச்சு அது மூலம் தான் எல்லாத்துக்கும் அந்த மாநாடுக்கே வந்து மின்சாரமே அப்படி தான் வந்து சப்ளை ஆகும். அங்கே மின்சார வாரியம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்போ லட்சக்கணக்கான மக்கள் கூறுறாங்க கரண்ட்டை வச்சாலாம் நம்ம விளையாட முடியாது அப்படின்னு அதை வந்து கட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இந்த விவசாயத்துக்கெல்லாம் போகிறவங்களாம் கஷ்டப்படுவாங்கல்ல, அதுக்கு வந்து டிவிக்கு என்ன சொல்லியிருக்குன்னா எப்பா நீங்கள் வந்து எந்த கஷ்டமும் பட வேணாம், மின்சாரம் தானே கட் பண்ணியிருக்காங்க, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்களுக்கு விவசாயத்துக்கு எங்கே உங்களுக்கு கரண்ட்டு தேவைப்படுதோ நாங்கள் ஜெனரேட்டர் மூலம் தரோம் அப்படின்னு டிவிக்கு வந்து சொல்லியிருந்துருக்காங்க. இந்த மாநாடு நடக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை லட்சம் மக்கள் எக்ஸாக்டாக வந்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட்டு தான் 8 லட்சம் பேர் அப்படிங்கிறது. கூடயும் இருந்திருக்கலாம், குறைஞ்சிருந்துருக்கலாம். இந்த 2வது மாநாடுக்கு டிவிக்கு தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்போ மாநாடு ஃபுல்லாக QR கோடு இருக்குமா, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோன்னா முதல்ல வந்து இது மாதிரி நீங்கள் வணக்கம் தோழரே 2வது மாநாடுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுமா. அடுத்த லொக்கேஷனை வந்து கேட்கும். அந்த லொக்கேஷனுக்கு வந்து இவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணுமா. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். அப்புறம் ஓடிபி வந்து சொல்லும். அப்படி ஓடிபியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் புகைப்படம் வந்து போட சொல்லும். எப்படி எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்குமாங்க. அப்படி நீங்கள் வந்து மாநாடுக்கு வந்துருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேட்டு. இப்படி அட்டண்டன்ஸுங்க, அது ஒரு அட்டண்டன்ஸு QR கோடு தான். இப்படி ஃபுல்லாக அந்த மாநாடு சுற்றி வந்து QR கோடு வச்சுருக்காங்களாம் எக்ஸாக்ட் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது 23 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குமா. இவ்வளோ பேர் வந்து மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை தாண்டி உள்ளவங்களுக்கு எப்பா நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்க, நீங்கள் மாநாட்டிலே இல்லை அப்படின்னா அதுவே வந்து சொல்லிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதுலேயும் ஒரு சில விமர்சனம், என்னங்க 23 கிலோமீட்டர் சுற்றுலாவுங்கிறீங்க, மாநாட்டில் கலந்துக்காதவங்களும் அதுக்கு வந்து இது பண்ணுவாங்களே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விமர்சனம்லாம் வந்து இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எக்ஸாக்ட் நம்பரை வந்து சொல்லாது. ஏன்னா எல்லாரும் கையில் ஃபோன் வச்சுருப்பாங்களான்னு தெரியாது, அதை தாண்டி எல்லோரும் ஸ்கேன் பண்ணுவாங்களானும் தெரியாது. எக்ஸாக்ட் நம்பர் தெரிய வாய்ப்பே கிடையாது. வேணால் இதை வச்சு ஒரு கணிக்கலாம் இவ்வளோ பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு, அது மட்டும்தாங்க. அதை தாண்டி இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே தளபதி விஜய் அவங்க என்ன சொன்னாங்க, கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முடியாதவங்க அப்படின்னு யாரும் வந்து வர வேணாம், எல்லாம் வீட்டிலே உட்காந்து டிவியில் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இப்படி எல்லாமே பக்காவாக வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதை தாண்டி இந்த மாநாட்டோட தாரக மந்திரமே என்னென்னா கிட்டத்தட்ட 1967, 1977, 2026 அப்படிங்கிறது அவங்களோட தாரக மந்திரமே. அப்போனா என்னென்னா 1967 பேரறிஞர் அண்ணா அவங்க காங்கிரஸை கவுத்துட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், 1977 எம்ஜிஆர் அவங்க டிஎம்கேலேருந்து வெளில வந்து ஏடிஎம்கேவை தோற்றுவிச்சு அதில் வந்து சிஎம் ஆனாங்க அப்படிங்கிறதையும் வச்சு 2026 விஜய் அவங்க இதேமாரியே நானும் ஆட்சி அமைப்பப்பா, ஒரு வரலாறு படைப்பப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த மாநாடு வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த மாநாடு வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு நம்புவோம். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாநாடுக்கு போனீங்க அப்படின்னு தெரியல. இப்போ மதுரையில் ஒரு விழாவாகவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாநாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.